சுப்மன் கில்னு ஒருத்தர் தான். ஆனா, இவர்னால இப்ப இந்திய டீம்ல இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, T20ய பொறுத்தவரைக்கும் நெறைய பிரச்சனை இருக்குது. டேய் ப்ளீஸ்ரா, ஒரு 2 ரன்னாவது ஆடுறா. உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அது என்னன்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்ப இவருடைய ஸ்பாட்டே டீம்ல ஒரு பெரிய பிரச்சனையாகுது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஹாய் ஃப்ரம் போலாம். சார் இவர் உள்ள வந்தா தானே சார் பிரச்சனை. இவருக்கே பிரச்சனையா? அப்படின்னா ஆமாங்க. ஃபார்ம் இல்லையாங்க என்ன பண்றது அப்படின்றாங்க. இப்ப சுப்மன் கில்லுடைய T20 இன்டர்நேஷனல் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து இந்த சீரிஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அப்படித்தான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய விஷயத்தை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற நிலைமை. ஏன்னா T20 வேர்ல்ட் கப் 2026 கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி. இந்த சீரிஸ் அண்ட் இந்த பாக்கி இருக்கிற இதுக்கப்புறம் வர மேட்சஸ் சேர்த்து ஒரு 10 மேட்ச்க்கு கம்மியா விளையாடக்கூடிய இந்த நேரத்துல இதுக்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து மாத்த முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால வந்து இப்போ இவருடைய இந்த ஃபார்ம் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இதுல முதல்ல அவருடைய நம்பர்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருவோம். 2025 பொறுத்த வரைக்கும் அதாவது வந்துட்டு இவரு ஒரு வருஷ கேப்புக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆமா அப்புறம் வந்து திரும்ப திடீர்னு வந்து இவர் T20ல எடுக்கிறாங்க. சஞ்சு சாம்சன் ஒருத்தர் உருப்படியா விளையாடிட்டு இருந்தாரு. சஞ்சு சாம்சன் அண்ட் அபிஷேக் சர்மாவுடைய காம்பினேஷன் வெறித்தனமா போய்கிட்டு இருந்துச்சு. இந்தியாவில தான் இந்த T20 வேர்ல்டு கப் நடக்க போகுது. இந்தியாவுடைய மேட்சஸ் எல்லாம் இங்கதான் இருக்க போகுதுங்கிறனால வந்துட்டு இந்தியன் பிச்சர்ஸ்ல இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுப்பா. அதனால கவலையே இல்லைன்னு போயிட்டு இருக்கும்போது கவலை இல்லைன்னு யாரு சொன்ன இந்த கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீர் வந்து சுப்மன் கில்லுடைய சீட்டை வெளியே நீட்டினாரு. இவர் எதுக்கியா இப்ப அப்படின்னா எனக்கு வேணும், உனக்கு வேணும்னா வீட்டுல வச்சு பூஜை பண்ணுடைய போட்டோவை எதுக்கு கொண்டாந்து டீம்ல வைக்கிற அப்படின்ன உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் கோச் அப்படின்னா படுத்துறாங்கன்னு சொல்லி இவரை உள்ள கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சனை கீழே இறக்குனாங்க. சஞ்சு சாம்சனுடைய ஃபார்ம் இல்ல என்னங்க அவர் 4-5 விளாட மாட்டேங்கிறாரு. அவர் ஒழுங்கா தனியா டாப் ஆர்டர்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு. நீயா தூக்கி கீழே இல்லங்க எல்லா பொசிஷன்லயும் விளையாடணுங்க ஒரு பிளேயர். அப்ப சுப்மன் கில் தூக்கி நம்பர் 6ல போடு விளையாட சொல்லு. சுப்மன் கில் மட்டும் உனக்கு ஓப்பனிங்லயே விளையாடணும். சஞ்சு சாம்சன் KL ராகுல்னா உனக்கு எங்க வேணாலும் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து நிறைய கேள்விகள் வருது இல்லையா? சோ இப்ப வருவோம். சஞ்சு சாம்சன் அதெல்லாம் விட்டுருவோம். சுப்மன் கில் இப்ப இந்த 2025 என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 14 மேட்ச் விளையாடிருக்காரு. இந்த கம்பேக் அப்புறமா ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறமா திடீர்னு உள்ள வந்து வைஸ் கேப்டன்சி பதவியோட என்ட்ரி போட்டார்ல 14 மேட்ச் 263 ரன் தான் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 23.90. ஸ்ட்ரைக் ரேட் 142. ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் செஞ்சுரிங்கிறது போடவே இல்லை. 14 இன்னிங்ஸ்லயுமே சேர்த்து மொத்தமாவே அவர் அடிச்சது அதிகபட்சமா ஒரு 47 ரன் ஒரு இன்னிங்ஸ்ல. இதுதான் அவருடைய ஹையஸ்ட். இப்படி போய்கிட்டு இருக்கிற இவரை வைஸ் கேப்டனா போட்டு ஏன்டா அப்படி பாடுபடுத்துறீங்க, உங்களாம் மனசாட்சியே இல்லையாடா அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இதெல்லாம் ஒரு பக்கமா எடுத்து வச்சிருவோம். சரி ரைட்டுங்க. இவர் வந்து யாருக்கு பதிலா உள்ளங்க வந்திருக்காரு? ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க எல்லாம் வந்து ஒரு ஓப்பனிங் விளையாடிட்டு இருந்தாங்க. T20 வேர்ல்டு கப்லாம் இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன்ல போயிட்டு இருந்துச்சு. சரி இந்த ரோஹித் சர்மா ஒருத்தர் ஓப்பனிங்ல இறங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்துட்டு T20 வேர்ல்டு கப் 2024 முடிச்சதுக்கு அப்புறமா ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருடைய நம்பர்ஸ் என்னங்க? அப்படி ரிட்டையர் ஆகும்போது அவர் என்ன மாதிரிங்க வச்சிருந்தாரு அப்படிங்கிறத காட்டுறேன். ஸ்கிரீன்ல பாருங்க. 2024ல என்ன மாதிரி ஒரு அடி இருந்திருக்குது. அவர் T20 வேர்ல்டு கப்பை முடிச்சுட்டு கிளம்பும் போது என்ன ஸ்ட்ரைக் ரேட், என்ன ஆவரேஜ், எப்படிப்பட்ட ஒரு மாஸ்ல அப்படி கிளம்பியிருக்காருன்னு பாருங்க. ஆனா இன்னைக்கு அவருக்கு பதிலாக ஆடிக்கொண்டிட்டு இருக்கக்கூடிய வீரர்கள்ல முக்கியமா சுப்மன் கில் வந்து ஒரு பிரைம் ஓபனரா இருக்கிறாரு. அவரு எப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் தயவு செய்து நீங்க பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். ஸோ இதுதான் வந்து சுப்மன் கில்லுடைய நம்பர்ஸ். இப்படி போயிட்டு இருக்கிற சுப்மன் கில்லுடைய இந்த ஃபார்முக்கு மத்தியில நம்ம இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேட்கிறோம் அப்படின்னா கம்பீர் மறுபடியும் ஸ்பாட்டுக்கு வராப்புல இப்ப ஏன்னா என்னைய மறக்கவே மாட்டீங்களாடா அப்படின்னு கேட்டாலும் நீ மறக்கிற மாதிரி வேலையா பண்ண அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. இந்த இடத்துல எல்லா ஃபார்மட்லயும் ஒரு குத்தி கொதறி எதையாவது ஒண்ணு பண்ணி வச்சல அப்ப பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி இப்ப கோச் எல்லாரும் கேட்கறாங்க. அவர்கிட்ட என்ன பதில் இருக்கு போகுதுன்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் தான். இப்போ சுப்மன் கில் இந்த சீரீஸ் முடிவுக்குள்ள ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா இந்த எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். வருவாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. ரோஹித்தோடைய ஸ்டாட்ஸை பார்த்தீங்க, சுப்மன் கில்லுடைய ஸ்டாட்ஸை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படி ஆடிட்டு இருக்கவர் யாருக்கு பதிலாக உள்ள வந்தார்? இந்த சஞ்சு சாம்சன் நடுவில் ஆடிட்டு இருந்த அவருடைய ஸ்டாட்ஸை இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இது எப்படி இருக்கு? இந்த ஸ்டாட்ஸ் அற்புதமா இருக்கா? இப்ப திரும்ப சுப்மன் கில்லோட காட்டுங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இல்லையா? இதுதான் இப்ப இங்க பிரச்சனை. நல்லா ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை உடச்சு துண்டாக்கி ரெண்டாக்கி அதுல உள்ள தூக்கி எங்க மண்டையை இப்படி பொழக்கிறீங்களா? உங்களுக்குலாம் ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க தோணுதா இல்லையா? அதனால இப்ப சுப்மன் கில் என்ன பண்ண போறார்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் மூவ்? சுப்மன் கில்ல இந்த சீரீஸ் முடிவு வரைக்கும் பார்த்து ஒருவேளை அதுலயும் விளையாடலாம் என்ன பண்ணுவாங்க? விளையாடிட்டாருன்னா ஓகே, ஆடலைன்னா சஞ்சு சாம்சன் திரும்ப ஓப்பனிங் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அட்லீஸ்ட் இருக்குதுங்கிறத நம்ம இருந்து புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து சுப்மன் கில்லுடைய கரண்ட் ஃபார்ம் அண்ட் இந்த சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன பண்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறது அது வரை விடைபெறுது உங்கள் பலம். ஓகே பாய். வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ
நான் வரேன் தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.